30/5/2026 காருண்யா 755க்கு உண்டான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்றுக்கு பாருங்கள், நம்ம சொன்னது எல்லாமே கொஞ்சம் பவரில் தான் போயிடுது. கரெக்டாக தான் எடுக்கிறோம். என்ன பண்ணுறது, 8 2க்கு 7 பார்த்திங்கன்னா 8 7ங்கிறது ஏபியில் வந்திருக்குது. சரிங்களா? ஆனால் 75 நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். அது ஏசியில் பக்காவாக வின்னிங் வந்திருக்குது. இந்த நம்பர் தான் பவராக இருக்குது. சரிங்களா? பவரை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா 8 7 ஓகேவா, 7 8 5ங்கிற நம்பர் நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த 2 7ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் நம்பர் வெளியில் போர்டியில் உட்காந்துருச்சு. ஒரு நம்பர் 2 நம்பர் பவர் வச்சு 2 நம்பர் டைரெக்டாக போர்டிக்கு இந்த பாருங்கள், இந்த 3 நம்பருமே நம்மளுக்கு சக்ஸஸாக வந்திருக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னா 2 திருப்பி போட்டாங்க, 2 வந்திருக்குது. ஆனால் அந்த 3க்கு மட்டும் பவர் 8. சரிங்களா? நான் 3 தான் வரணும். ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் 8ஆம் நம்பர் பி போர்டில் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். 8 0 கொடுத்துருந்தோம் இல்லையா, 0 கீழே வரலான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பவர் 5ன்னு வந்திருக்குது. அப்புறம் 7ஆம் நம்பர் 2க்கு பவர் 7 மேலே போயிடுச்சு. 72ங்கிறது வரலாம், ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம். அது ஏ போர்டுக்கு 7ங்கிறது போய் உட்காந்துருச்சு. ஓகேங்களா? 72 7 அங்கே போயிடுச்சு. 2 இந்த பக்கமாக அப்படி திரும்பிக்கிச்சு. இந்த 3க்கு பவர் 8ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உட்காந்துருக்குது. பவரில் தான் உட்காந்துருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 5 7 8 3 நம்பர். நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த 0 9 4 இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பரில் பாருங்கள் 8 அப்படியே வந்துருச்சு. 8 3 வரும்னு சொல்லியிருந்தேன். 8 வந்துருச்சு. 0 வரல, அதுக்கு பதிலாக 5 வந்திருக்குது, பாக்ஸில் வந்திருக்குது. 8 5ங்கிறது பிசியில் வந்திருக்குது. 7 5ங்கிறது ஏசியில் வந்திருக்குது. ஓகேங்களா? 7 5ங்கிறது ஏசியில் வந்திருக்குது. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். இப்படி தான் மிஸ் ஆகுது, முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறோம். சரிங்களா? நாளைக்கும் அதே மாதிரி 7 5ங்கிறது ஆட்டத்தில் வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பேட்டர்ன் அப்படி தான் காட்டுது. ஆல் போட பொறுத்தவரைக்கும் 7 5 தான் திரும்பவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் கிடச்சிருக்குது. சரிங்களா? 4ஆம் நம்பர் ஷுவராக ஏ போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏ போர்டு தான் அதிகபட்சம் வரணும். ஓகேங்களா? பார்க்கலாம். பி போர்டுக்கு ஒரு சில நேரம் வரலாம். சரிங்களா? 7க்கு 5 4, 7க்கு பவர் 2, 5க்கு பவர் 0, 4க்கு பவர் 9. ஓகேங்களா? இந்த மாதிரி நாளைக்கு ஆல் போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 4 5 சப்போர்ட்டு கொடுத்துருந்தாலும் 4 ஆட்டத்தில் அதிகபட்சமாக வரணும். சரிங்களா? அதனால் அதை உதாசனப்படுத்திடாதீங்க. 4ஆம் நம்பர் வரலாம் ஏ போர்டில். அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் வரணும். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 7. சரிங்களா? 0 7ன்னு வரணும். அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பரும் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0வும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா திருப்பி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 0ங்கிறது கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 6ங்கிறது பி போர்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. 0 ஓகேங்களா? 0 சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 அல்லது 8 3ஆம் நம்பர் வந்துச்சுனாலும் சி போர்டுக்கு வரலாம். 63ங்கிறது பிசிங்கிற மாதிரி வரலாம். சரிங்களா? 3ஆம் நம்பர் வரலாம். 63 வந்துடணும். 0 6 3ன்னு சொல்லிட்டு வந்துடணும். 0 அப்படி பார்க்கும்போது ஏ போர்டுக்கு போகலாமா, போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 0 டி போர்டுக்கு போகலாம். இல்லை 4 ஏ போர்டில் வச்சு 6 4 6 3ன்னு சொல்லிட்டு வரலாம். நம்ம 4 6 3 கொடுத்துருக்கோமா? இல்லை, ஆனால் 6 3 கொடுத்துருக்கோம் பிசியில். இதை கொஞ்சம் கான்செப்டாக நேற்றுக்கு மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க, பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 8ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரணும். 68ங்கிற மாதிரி வரணும். சரிங்களா? 68 நான் கொடுத்துருப்பேன். 68 468ன்னு கொடுத்துருக்குறேன். அதுவும் வரலாம். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணுங்கள். 3 8 3 வந்துச்சுனாலும் சி போர்டுக்கு வரலாம். 8 வந்தாலும் சி போர்டுக்கு வரலாம். 3 ஒரு வேளை ஏ போர்டில் பெண்டிங் இருக்கிறனால 3 அங்கே போச்சுன்னா 4ஆம் நம்பர் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி 4 இறங்கினால் 6ஆம் நம்பர் நம்மளுக்கு சி போர்டுக்கு வந்துடும். 3 4 6ங்கிற மாதிரியும் கூட அடிச்சிருவாங்க. இந்த 0 வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டி போர்டு இல்லை பவர் வச்சு 5ங்கிற மாதிரி டி போர்டுக்கு போகலாம். 4Dக்கு வரலாம். சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். 76 06 63 46 49 57 47 71. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் 7 5 4 தான் நம்மளுக்கு வருது. அதுக்கு உண்டான பவர் கீழே இருக்குது. நம்மளுக்கு இதை பொறுத்த வரைக்கும்
சீபோர்டு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 5 வச்சு அடிச்சிருக்கிறாங்க. 5க்கு 0, 7, 2, 8, 3. இதுதான் நாளைக்கு வர்றதுக்கு ஒரு 2 நம்பர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 0 வரலாம், இல்லை ஒரு நம்பர் வந்துச்சுன்னா 0ங்கிறது மட்டும் வரலாம், இல்லை 0, 7, 5ங்கிற மாதிரி கூட நாளைக்கு 0 கீழே வந்து 5, 7, 0ங்கிற மாதிரி கூட ஆட்டத்தில் வரலாம். அதனால் அது ஒரு வர்றதுக்கு உண்டான நம்பர் தான். சரிங்களா? நான் எடுத்திருக்க வரைக்கும் நம்மளுக்கு பேட்டர்னில் 3 டிஜிட்டில் 479, 547, 576, 468, 471, 406, 476, 063. சரிங்களா? இந்த மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் பாருங்கள் 406ன்னு வரலாம், 460ன்னு வரலாம். சரிங்களா? ஏன்னா இது பாக்ஸுன்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.